இந்த உலகத்துல நல்லவன் கெட்டவன் யாரும் கிடையாது, எல்லாரும் கெட்டவன். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அதிபர் டிரம்ப் நிர்வாகம் அதிரடியாக வெளியேற்றி வருகிறது. கை கால்களை சங்கிலியால் கட்டி அவரவர் நாட்டுக்கே அமெரிக்க ராணுவ விமானம் கொண்டு சென்று விடுகிறது. இந்த அதிரடி நடவடிக்கைக்கு ஊடே அமெரிக்காவில் PhD படிக்கும் இந்திய மாணவி ஒருவர் தன்னைத்தானே நாடு கடத்தி கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இந்த சம்பவத்தில் பயங்கரவாத பின்னணி இருப்பது இன்னும் அதிர்ச்சி. அந்த மாணவி பெயர் ரஞ்சனி சீனிவாசன். F1 மாணவர் விசாவில் அமெரிக்கா சென்றிருந்தார். நியூயார்க் நகரில் உள்ள கொலம்பியா பல்கலையில் PhD படித்து வந்தார். இஸ்ரேல் ஹமாஸ் போரில் பாலஸ்தீனுக்கு ஆதரவாக நடந்த போராட்டத்தில் ரஞ்சனி பங்கேற்றார். அவரை ஹமாஸ் ஆதரவாளர் என்று அமெரிக்கா பகிரங்கமாக குற்றம் சாட்டியது. மார்ச் 5ஆம் தேதி அவரது மாணவர் விசாவையும் அதிரடியாக ரத்து செய்தது. இஸ்ரேல் ஹமாஸ் போரில் இஸ்ரேலுக்காக எல்லா உதவிகளையும் அமெரிக்கா தான் செய்து வருகிறது. ஹமாஸை சர்வதேச பயங்கரவாத அமைப்பு என்றும் அமெரிக்கா முத்திரை குத்தி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ரஞ்சனி ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக தொடர்ந்து செயல்பட்டு வந்ததாக அமெரிக்க அரசாங்கம் குற்றம் சாட்டியது. இதனால்தான் அவரது விசாவையும் ரத்து செய்தது. அவரை நாடு கடத்தப்பட வேண்டியவர்கள் பட்டியலில் சேர்த்தது. இந்த நிலையில் ரஞ்சனி தன்னைத்தானே நாடு கடத்தி கொண்டு இந்தியா திரும்பி இருக்கிறார். அதாவது சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்கள் அமெரிக்காவை விட்டு வெளியேற அந்த நாட்டின் சுங்கம் மற்றும் எல்லை பாதுகாப்பு முகமை ஒரு செயலியை அறிமுகம் செய்துள்ளது. அதில் பெயரை பதிவு செய்து கொண்டு அதிகாரப்பூர்வமாக அமெரிக்காவிலிருந்து கிளம்பி சொந்த நாட்டுக்கு போக முடியும். ரஞ்சனியும் அதைத்தான் செய்திருக்கிறார். அவர் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு புறப்பட்டு செல்லும் வீடியோவை அமெரிக்காவின் உள்நாட்டு பாதுகாப்பு விவகாரத்துறை செயலாளர் கிறிஸ்டி நோயம் வெளியிட்டுள்ளார். பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் எவரும் அமெரிக்காவை விட்டு வெளியேற்றப்படுவார்கள் என்றும் கிறிஸ்டி கூறினார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்ட அவர், அமெரிக்காவில் தங்கியிருக்கவும் படிக்கவும் விசா வழங்குவது பெரிய பாக்கியம். வன்முறை பயங்கரவாதத்தை ஆதரித்தால் அந்த சலுகை ரத்து செய்யப்படும். அவர்கள் யாரும் அமெரிக்காவில் இருக்க முடியாது என்று கூறியுள்ளார். ரஞ்சனி புறப்படும் காட்சி குறித்து கமெண்ட் அடித்த கிறிஸ்டி, கொலம்பியா பல்கலையில் படிக்கும் பயங்கரவாத ஆதரவாளர்களில் ஒருவர் தன்னைத்தானே நாடு கடத்திக் கொள்வதை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று கூறியுள்ளார். ரஞ்சனி படிப்பில் திறமை மிக்கவர். கொலம்பியா பல்கலையில் நகர்ப்புற திட்டமிடல் பாடப்பிரிவில் PhD படித்து வந்தார். அகமதாபாத் CEPD பல்கலையில் இளங்கலை முடித்தார். இந்தியா அமெரிக்கா சேர்ந்து செயல்படுத்தும் ஃபுல்பிரைட் நேரு ஸ்காலர்ஷிப்பில் ஹார்வர்ட் பல்கலையில் மாஸ்டர் டிகிரி படித்தார். அவர் ஹமாஸுக்கு ஆதரவாக செயல்பட்டார் என்ற தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியது. பொதுவாக கொலம்பியா பல்கலை மாணவர்கள் மூலம் இஸ்ரேலுக்கு எதிராக நிறைய போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. ஏற்கனவே பாலஸ்தீன வம்சாவளியைச் சேர்ந்த மஹ்மூத் கலீல் என்ற மாணவரை இதே விவகாரத்துக்காக அமெரிக்க அதிகாரிகள் கைது செய்தனர். லெகா கோர்டியா என்ற மாணவியும் கடந்த ஆண்டு பாலஸ்தீன் ஆதரவு போராட்டத்துக்காக கைது செய்யப்பட்டார். சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கும் அதை முன்னெடுப்பவர்களுக்கும் கொலம்பியா பல்கலை நிர்வாகம் ஆதரவு கொடுத்ததா என்பது தொடர்பாகவும் விசாரணை நடப்பது குறிப்பிடத்தக்கது.